5 முகம் 8 கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் ஓதிமலை முருகப்பெருமான் இன்னைக்கு வந்து புதன்கிழமை மகா கும்பாபிஷேக விழா வந்து நடைபெறுகின்றது. அவருடைய சிறப்பு அம்சங்களையும் அவருடைய மகிமைகளையும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தரலாம். ஓதிமலை உச்சியிலே ஒளி தரும் வெலவா, குன்று தோறும் காவலன் நீ குமரனே வேலவா. பக்தர் மனம் தேடி வரும் பன்னீர் மலர் வாசமா, ஓதிமலை முருகனே எங்கள் உயிர் சுவாசமா. வரலாறு பந்தய காலம் மூர்கள் புகழ் பெற்ற மலைதனிலே, சித்தரும் முனிவரும் செபித்த தலமிதுவே. அருளோடு தோன்றி நின்றாய், அசுரரை வென்றாயே, வேலாயுதம் தாங்கி நின்று தர்மத்தை காத்தாயே. வரலாறு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு இருக்கும்னு. பாருங்க, ஓதிமலை அடிவாரத்தில் வந்து விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகரை வந்து வழிபட்டுட்டு விநாயகருக்கும் மேலே முருகன் இருக்கிற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் வந்து வள்ளி தெய்வானை இருக்கிற மாதிரி வந்து சிலை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாரும் பக்தர்கள்லாம் விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே நேராக போனோன்னா விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி தீபத்தை ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு தாங்க மேலே போகிறாங்க பக்தர்கள் எல்லாம். வாங்க நம்மளும் அப்படியே படிக்கட்டு ஏறி போகலாம். இன்றைக்கி வந்து மகா கும்பாபிஷேக விழான்னு சொல்கிறாங்க. அப்படியே படிக்கட்டு ஏறி வந்தோன்னா முன்னாடி வந்து நடுவில் விநாயகர் இருக்கார். எவ்வளோ அழகாக வந்து பக்தர்கள்லாம் பூக்கள் வச்சு வழிபட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளும் அப்படியே வழிபட்டுட்டு மேலே போகலாம் வாங்க. ஒரு 2-3 என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி குச்சியெல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளிங்கிரியில் எப்படி குச்சி இருக்குமோ அதே மாதிரி இங்கே குச்சி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து குச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க மேலே போய் பார்த்துக்கலாம். 2வது என்ட்ரன்ஸில் வந்து மேலே போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வர்றவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க அப்படியே மேலே போகலாம். கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான ஓதிமலை ஆண்டவன் திருக்கோவிலில் 1800 படிக்கட்டுகள்னு சொன்னாங்க. ஆனால் 1800 படிக்கட்டுக்கும் மேலே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமாக வரீங்க? 2 வருஷமாக வரீங்களா? சரி சரி. மேலே ஏறி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். தீனமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளங்கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு களித்திருப்பார். பெரும்பாலும் அடிவாரத்தில் இருக்கிறோம். சரிங்க. நாங்களாம் விவசாயம் பண்றோம். மழை இல்லை. எவ்வளோ வருஷமாக வரீங்க நம்ம கோயிலுக்கு? நாங்கள் பிறந்தாப்பு பிடிச்சி சின்ன வயசுல இருந்து வர்றோம். சின்ன வயசுலேருந்து வரீங்க? 10 வருஷத்துல இருந்து எங்களுக்கு 1 ரூபா கொடுத்து ஓதிமலைக்கு அனுப்புனாலே சந்தோஷம் எங்களுக்கு. எங்க அம்மா அப்பா அப்போ 1 ரூபா கொடுத்து. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
நான் பிறந்த 61 வருஷம் ஆச்சப்பா. அப்ப இருந்து நான் 10 வயசுல இருந்து ஏறிட்டு இருக்கிறோம். 10 வயசுல இருந்து 1 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க அப்பா அம்மா. அது வந்து மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இறங்குவோம். நீங்க வந்து வேண்டி வந்திருப்பீங்க இல்லையா அவர்கிட்ட, அது உங்களுக்கு நடந்திருக்குல்ல? எல்லாம் நல்ல குறையில்லாம கொடுத்துக்கிற கடவுள் போதும்.